என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் எனது ஓஹோ பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. ஓஹோ பயமில்லை பயமில்லை பயமில்லையே. எனக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. மீண்டுமாய் பயமில்லை பயமில்லை பயமில்லையே. என் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. ஓஹோ பயமில்லை பயமில்லை பயமில்லையே. எனக்காக யுத்தம் செய்வார். சொல்லுங்க, சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் உன் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் உன் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல், அதனாலே பயமில்லை பயமில்லை பயமில்லையே. என் சார்பில் கர்த்தர் உண்டு. ஓஹோ பயமில்லை பயமில்லை பயமில்லையே. எனக்காக யுத்தம் செய்வார். ஓஹோ பயமில்லை பயமில்லை பயமில்லையே பயமில்லையே. ஓஹோ பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நமக்காக ஓ பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லையே. பாடுங்க, நேர்வழியாய் நம்மை நிச்சயம் நடத்துவார் பயமில்லையே. ஓஹோ பயமில்லை பயமில்லை பயமில்லையே. என் சார்பில் கர்த்தருண்டு. ஓஹோ பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார். மீண்டுமாய் பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தருண்டு. ஓஹோ பயமில்லை பயமில்லை பயமில்லையே. ஓ முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார் பயம். பக்கத்துல பார்த்து, மேலானதை இந்த மாதத்துல நீ சுதந்தரிக்க புதிய காரியங்களை அவர் செய்வார். இந்த வரிகளை மீண்டும், மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார் பயமில்லை. ஓஹோ மேலானதை வேறொன்று செய்வார் பயமில்லையே. ஓஹோ பயமில்லை பயமில்லையே. என் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. ஓஹோ பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார். ஓஹோ பயமில்லை பயமில்லை பயமில்லையே. என் சார்பில் கர்த்தருண்டு. ஓஹோ பயமில்லை பயமில்லை பயமில்லையே பயமில்லையே. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. சொல்லுங்க, அவரையே ஆதரவாய் கொண்டோ
நடுவழியில் நின்று போகவில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ. சொல்லுங்க, இதுவரையில் அவரே அவரே நடுவழியில் நின்று போகவில்லை. சொல்லுமா, வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே. வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே. வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய். ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். சொல்லுங்க, ஆராதிப்போமே அவரை முழு மனதாய். ஆராதிப்போமே. ஓ, வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகு ஏறிக்கொண்டாரே. ஓ, முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகு. ஓ, இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு நிரம்பாத என் படகை நிரப்பி விட்டாரே. சொல்லுங்க, இரவு முழுவதும். கடந்த மாசத்துல தேவனங்களை நடத்தினார். நிரம்பாத என் படகை. கைகளை உயர்த்தி ஆராதிப்போமே அவரை முழு மனதாய். பாடுங்க, ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். சொல்லுங்க, அவரை முழு மனதாய். அவரை தலைமுறையாய். வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. வாக்கு தந்ததில் ஓஹோ கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே. வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. பாடுங்க, போகும் வழியெல்லாம். ஓ, வாக்கு தந்த கானானை. கைகளை உயர்த்தி ஆராதிப்போமே அவரை முழு மனதா. ஓ, ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். ஓ, whatever you may be lacking in your life, my God is there to fulfill it. நீங்கள் எதை இழந்தாலும் அதை நிரப்ப வல்லவர். ஆராதிப்போமே. உன் குறைவுகள் அவருக்கு ஒரு குறைவு அல்ல. உன் இயலாமை அவருக்கு ஒரு இயலாமை அல்ல. உன் வாழ்க்கையில் நீ எந்த பகுதியில் கடந்து போய் கொண்டிருந்தாலும் அதை நிறைவுள்ளதாய் மாற்ற என் தேவன் வல்லவர். நீ ஆராதிக்கிற தேவன் வல்லவர். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ. நடுவரையில் வெட்கப்பட்டது அவரே அவரே. நடுவழியிலே நெஞ்ச தட்டி சொல்லுங்க, நான் நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வம். Just experience this song. இந்த பாட்டை அப்படியே அனுபவிங்க. நான் வெட்கப்பட போவதில்லை. நான் நின்று போவதில்லை. என்னை தொடர்ந்து அவர் நடத்துவார். என்னை தொடர்ந்து அவர் ஆசீர்வதிப்பார். என்னை தொடர்ந்து அவர் போஷிப்பார்.
காரணம் வேண்டும் போதெல்லாம் என்பதில்லானாரே. வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. பாடுங்க. ஜெபிக்கும் போதெல்லாம் என்பதில்லா இதுவரை இருந்தவர் இனியும் இருப்பார். வாழ்க்கை முழுவதும் என் துணையான. கைகளை உயர்த்தி ஆராதிப்போமே அவரை முழு மனதாய். ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். சொல்லுங்க. ஆராதிப்போமே அவரை. ஓ ஆராதிப்போமே. தேவனை ஆராதிக்கிற இந்த நேரத்துல ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீனும் அகப்படவில்லையா? வசனம் சொல்லுது, கர்த்தர் படகில ஏறினார். பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், போய் வலையை போடு. அவன் வலையை போட்டான். வசனம் சொல்லுகிறது வலை கிளியத்தக்க மீன்கள் வந்தபோது அவன் பிரமித்து போனான். அவன் கூட இருந்தவர்கள் பிரமித்து போனார்கள். தேவனை ஆராதிக்கிற தேவ ஜனமே, நீ பிரமிக்கத்தக்க காரியங்களை செய்கிற தேவன். நீ பிரமிக்கத்தக்க காரியங்களை செய்கிற தேவன். நான் இது மாறாதுன்னு நினைச்சேனே, இது முடியாதுன்னு நான் நினைச்சேனே, இது எந்த மனுஷனால சாத்தியம் இல்லையே, எப்படி இது முடிந்தது என்று பிரமிக்கிற கிரியைகளை செய்கிற தேவன். பிரமிக்கிற கிரியைகளை செய்கிற தேவன். உன் படகை அவர் நிரப்புவார். உன் வாழ்க்கையை அவர் நிரப்புவார். உன் எதிர்காலத்தை அவர் நிரப்புவார். உன் குறைவுகளை அவர் நிரப்புவார். My God will fulfill all your needs according to his riches of glory. உன் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிரம்பி 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 நீ வழியும் வரை நிரப்புகிற ஒரு தேவன் உனக்கு இருக்கிறார். எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினே ஓ எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. சொல்லுங்க. உம்மிதயத்தில் சுமந்தீரே. நன்றி நன்றி. ஒரு கருப்போல ஒரு கருப்போல அன்றன்றை காண அன்றன்றை காண தேவைகள் யாவை உம் கரம் நல்கியதே. இதுவரை தந்தவர் இனியே நடத்துவார். அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. சொல்லுங்க. நீர் நடத்திடும் மீதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. நீர் நடத்திடும் மீதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே. ரெண்டு கைகளை உயர்த்தி எபினேசரே, எபினேசரே. சின்ன பிள்ளைங்களா இணைஞ்சு இந்நாள் வரை சத்தத்தை உயர்த்தி ஓ எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. மீண்டுமா எபினேசரே. பாடுங்க. எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினே ஓ
ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. சொல்லுங்க, ஒரு தீமையும் நினைக்காத நல்ல. எஸ், ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. ஓ எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவா இருப்பவரே. நன்றி, நன்றி. ரெண்டு கைகளை உயர்த்தி ஒரு கரு போல சொல்லுங்க, நன்றி, நன்றி, நன்றி. உங்க இதயத்திலே, உங்க இதயத்தில் ஓ ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது. சொல்லுங்க, சொல்லலாமா நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றும் இல்லை. ஓ நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றும் இல்லை. ஓ எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினே ஓ என் நினைவாய். நன்றி, 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 நன்றி. உங்க இதயத்தில் சுமந்தீரே. நன்றி, பாடுங்க, நன்றி, நன்றி. ஒரு கரு போல நன்றி, நன்றி, நன்றி. ஓ ஒரு கரு போல நன்றி, 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 நன்றி. உங்க இதயத்தில் தேவன் ஆராதிட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை ஞாபகமூட்ட சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வனாந்திர பிரயாணத்துல அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். எத்தனை நாள் தான் இந்த அப்பத்தையே சாப்பிட்டு இருக்கிறது, எங்களுக்கு அங்கேயாச்சும் கொஞ்சம் கறிகள் கிடைச்சது, இந்த அப்பத்தையே நாங்கள் சாப்பிட்றோமேன்னு சொன்னப்ப கர்த்தர் மோசேக்கு மறுமொழி தராரு, அவங்கள முறுமுறுக்க வேணான்னு சொல்லு, 1 மாதம் காலம் வரைக்கும், அது 1 மாத காலம் வரைக்கும் அவர்களுக்கு நான் காடைகளை நான் வர பண்ணுவேன், இறைச்சிகளை நான் தருவேன். அதில் கர்த்தர் இப்படி சொல்றாரு. அதில் என்ன சொல்றாருன்னா, 1 நாள், 2 நாள், 5 நாள், 10 நாள் மாத்திரமல்ல, 1 மாதம் முழுவதும். என்னன்றாரு? 1 மாதம் முழுவதும். எப்படி சொல்றாருன்னா, 1 மாதம் வரைக்கும் நான் தருவேன். எது வரைக்கும் தருவேன்னா, நீ சாப்பிட்ற சாப்பாடு உன் வயிறெல்லாம் ரொம்பி உன் மூக்காலே புறப்பட்டு நீ தெவிட்டு போகும் வரைக்கும் உனக்கு நான் தருவேன்னு போய் சொல்லு அப்படின்னா. உனக்கு தெவிட்டி போகும், மட்டும் தெவிட்டி போகும் வரைக்கும். அளந்து தருகிறவர் இல்லைங்க உங்க அப்பா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் அப்பா எனக்கு அளந்து தருகிறவர் அல்ல, என் அப்பா எனக்கு அளந்து தருகிறவர் அல்ல, தெவிட்டி போகும் வரைக்கும் எனக்கு தருகிற ஒரு தேவன் எனக்கு இருக்கிறார். தெவிட்டி போகிற அளவுக்கு எனக்கு தருகிற ஒரு தேவன் எனக்கு இருக்கிறார். சொல்றேன், அப்பாவை ஆராதிக்கிறது மட்டும் உங்க வாழ்க்கையில தெவிட்டு போகாம இருக்குன்னா, அவர் தர ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில தெவிட்டு போற அளவுக்கு இருக்கும். அப்பாவை உயர்த்துறது உங்க வாழ்க்கையில தெவிட்டி போகாத ஒரு அனுபவமா இருக்குன்னா, அவர் உங்களை உயர்த்துவது தெவிட்டி போகிற ஒரு அனுபவமா அது இருக்கும். ஓ ரகத நரல பாபா.
ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்குற உங்களுக்கு அன்னைக்கு மோசேக்கு இருந்த மாதிரியான ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். மோசே சொல்றாரு, என் கூட இருக்கிறவன் மட்டும் 6 லட்சம் புருஷன், என் கூட இருக்கிறவன் மட்டும் 6 லட்சம் புருஷன், இன்னும் மிச்சம் 34 லட்சம் ஜனங்க அங்கே இருக்கிறாங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆடு மாடுகளை பிடிச்சி அடிச்சா என் கூட இருக்கிறவங்களுக்கே பத்தாது ஆண்டவரே. அல்லேலூயா. சூழலை சொல்கிறான், இங்கே இருக்கிற ஆடு மாடுகள், இங்கே இருக்கிற கடலே காலி பண்ணாலும் என் பக்கத்தில் இருக்கிற அந்த 6 லட்சம் பேத்துக்கே அது பத்தாது. என்ன நீங்கள் பாட்டுக்கு 1 மாதம் போலா பார்த்துப்பேன்னு சொல்கிறீங்க. இப்போ கர்த்தர் மோசையை திரும்பி ஒரு வார்த்தையை கேட்குறாரு. அதற்கு கர்த்தர் மோசையை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என்னுடைய வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய். கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களை பார்த்து சொல்றாரு, என் கடனை கர்த்தர் அடைச்சிடுவாரா, என் பலவீனத்தை கர்த்தர் மாற்றிடுவாரா, என் குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை தேவன் செஞ்சிருவாரா, என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படுமா, என் குடும்பத்தில் ஒரு நன்மை உண்டாகுமா, என் பிள்ளைங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படுமா? கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய கை குறுகி இருக்கிறதோ, என்னுடைய கை குறுகி இருக்கிறதோ மகனே, என் கை குறுகிருச்சா, என் கை குறுகிருச்சா, நடக்குமோ நடக்காதோ என்று நீ நிச்சயம் இந்த மாதத்தில் காண்பா இயேசுவின் நாமத்தினாலே. ரகதன ரலபக சக்கத்து, உன்னை சம்பூர்ணமாக்குவேன் என்று சொன்ன கர்த்தர், உன்னை நிலைப்படுத்துவேன் என்று சொன்ன கர்த்தர், உன்னை நிலைநிற்க பண்ணுவேன் என்று வாக்குரைத்த கர்த்தர், அவர் மகிமைப்படுவார் என்கிற வாக்கை நமக்கு அருளின கர்த்தர், உன்னை மேய்ப்பேன் என்று சொன்ன கர்த்தர், இந்த ஆண்டின் இறுதிக்குள்ளாய் உன் வாழ்க்கையில் இருக்கிற சகல குறைகளையும் அவர் மாற்றி தமது கரத்தின் கிரியைகளை அவர் விளங்கும்படியாய் அவர் செய்வார். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்க, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. கரங்களை உயர்த்தி நம்பினோரை உம்மை தேடி வந்தோரை பாடுங்க, நம்பினோரை நீர் உம்மை தேடி வந்தோரை. இந்த காலையில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ வெட்கப்பட்டு போவதில்லை மகளே, நீ குறுகி போவதில்லை, நீ கைவிடப்படுவதில்லை. இஸ்ரவேலை காக்கிற தேவன் அவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும். கர்த்தரை தேடின உனக்கோ, கர்த்தரை தேடுகின்ற உனக்கோ, கர்த்தர் தான் என் ஆதரவு என்று நம்புகிற உனக்கோ, கர்த்தர் தான் என் எதிர்காலம் என்று நம்புகிற உனக்கோ, கர்த்தர் தான் என் சூழலை மாற்றுவார் என்று விசுவாசிக்கிற உனக்கோ, கர்த்தர் ஒன்று வாக்கு பண்ணுகிறார், ஒன்றும் உனக்கு குறைவுபடாது. Nothing you shall lack. ஒன்றும் உனக்கு குறைவுபடாது. நன்றி 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 நன்றி. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர்கள் ஒருவரும் உம்மை போல இல்லையா. கைகளை உயர்த்தி, நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா,
சொல்லுங்க. என் மன விருப்பங்கள் பார்த்து கொள்வே, என் மன ஆழம் என்ன நீரறிவி. என் மன விருப்பங்கள், என் மன விருப்பங்கள் பார்த்து கொள்வே. கைகளை உயர்த்தி, வாழ்க்கையின் பாதைகளில் உடன் வருவீர், சோர்ந்திட்ட நேரங்களில் பலன் தருவீர். பாடுங்க. வாழ்க்கையின் பாதைகளில் உடன் வருவீர், சோர்ந்திட்ட நேரங்களில். Come on church, கரங்களை உயர்த்தி துதி உமக்கே. புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே. புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. புகழும் ஒருவருக்கே. நீங்க சத்தத்தை உயர்த்தி, இன்னும் சத்தத்தை உயர்த்தி, புகழும் மேன்மையுமே ஒருவருக்கே. நீங்க மாத்திரம் சொல்லுங்களேன். எத்தனை மானே எத்தனை மனிதர்கள் ஒருவரும் உம்மை போல. ரெண்டு கைகளை உயர்த்தி, நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. என் உயர்விலும் தாழ்விலும் என் ஆத்துமா, சொல்லுங்க, என் உயர்விலும் தாழ்விலும் என் ஆத்துமா. அல்லேலூயா. Come on, கைகளை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லே. சொல்லுங்க. அல்லேலூயா. மீண்டுமா மீண்டுமா அல்லேலூயா. அல்லே. அல்லே. கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி. உம் சமூகம் எனக்கு மேலானது, உயிரினும் மேலானது. உம் சமூகம் எனக்கு மேலானது, உயிரினும் மேலானது. சொல்லுங்க. என்னுதடு உம்மை துதிக்கும், ஜீவனுள்ள நாட்களெல்லாம். பாடலாமா? என்னுதடு
ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கைகளை உயர்த்தி உம் சமூகம் எனக்கு மேலானது, உயிரினும் மேலானது. உம் சமூகம் எனக்கு உயிரினும் மேலானது. ரெண்டு கைகளை உயர்த்தி அப்படியே உயர்த்தி நல்லவரப்பா சொல்லுங்க. நல்லவரப்பா உம்மை போல யாரும் இல்லப்பா சொல்லுங்க. நல்லவரப்பா ஓ நல்லவரப்பா உம்மை போல ஓ யாரும் இல்லப்பா. மீண்டுமா நல்லவரப்பா. Come on, acknowledge this. நல்லவரப்பா உம்மை போல யாரும் இல்லப்பா. மீண்டுமா நல்லவரப்பா ஓ நல்லவரப்பா உம்மை போல யாரும் இல்லப்பா. உம்மை போல யாரும் இல்லப்பா. என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. அன்போடு ஆராதிப்பே. என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. மனசார ஆராதனை செய்கிறேன். கைகளை உயர்த்தி மனசார மகிமைப்படுத்துவேன் சொல்லுங்க. ஆராதனை செய்கிறேன் மனசார ஓ என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. அன்போடு ஆராதிப்பே. என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. மனசார என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. அன்போடு ஆராதிப்பே. என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. மனசார மைக்கேல் ஏஞ்சலோ சரித்திரத்துல அவர் ஒரு மிகப்பெரிய ஆள். மைக்கேல் ஏஞ்சலோ ஒரு மிகப்பெரிய ஒரு சிற்பி. ஒரு முறை அவருடைய நண்பர் வீட்டுக்கு போனப்ப அவர் வீட்டுக்கு முன்னாடி ஓடுற அந்த சாக்கடை அடைக்கிறதுக்காக ஒரு கல் அவர் போட்டு வச்சிருந்தார். அந்த வீட்டுக்குள்ள போறவங்களும் சரி, அந்த வீட்டை விட்டு வெளியே வரவங்களும் சரி, அந்த கல்லை மிதிச்சு தான் உள்ள போகணும், அந்த கல்லை மிதிச்சு தான் வெளியே வரணும். அவர் நண்பர் வீட்டுக்கு அடிக்கடி போற அவருக்கு திடீரென்று ஒரு நாள் அவர் மிதித்த அந்த கல்லுகள் மேலே அவருடைய கண்கள் பதிந்தது. அந்த கல்லை கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருந்தாராம். அவர் ஃப்ரெண்ட் அங்கேருந்து வெளியே வந்து கேட்டாராம், டேய் வந்தினா டக்குன்னு வீட்டுக்குள்ளே வர வேண்டியதானே, என்ன வீட்டு வாசல் கிடக்கிற அந்த கல்லையே பார்த்துட்டு இருக்கிற அப்படின்னப்ப அவர் சொன்னாராம், மைக்கேல் ஏஞ்சலோ சொன்னாராம், டே இந்த கல்லை மட்டும் எனக்கு தெரியாடா அப்படின்னு கேட்டார். என்னது? அவர் சொன்னாராம், இந்த வீடு கட்டின புதுசுலேருந்து சாக்கடை தண்ணி மேலே வந்துடக்கூடாது, யாரும் சாக்கடையில் காலை வச்சிடக்கூடாதுன்னு நான் என்னத்தை போட்டு வச்சுருக்கிறேன், கல்லை போட்டு வச்சுருக்கிறேன். எப்பெல்லாம் டிச்சு ஃபுல்லாகுதோ அப்போல்லாம் அந்த சாக்கடை தண்ணி அந்த கல் மேலே பட்டு போட்டு சாக்கடை தண்ணியிலே ஊறின கல்றா, இதை எடுத்துகிட்டு போய் என்னடா பண்ண போகிற, அதை பாரு எப்படி கருப்பாக இருக்கு பாரு, அதை போய் எடுத்துகிட்டு என்ன செய்ய போகிற, இது எதுக்கு போய் கேட்குற, காலில் உழுவாத குறையா கெஞ்சினாராம். இல்லைடா
எனக்கு அந்த கல்லை தயவுசெய்து கூட ப்ளீஸ்டா, எனக்கு அந்த கல்லை கூறான். இவனடா ரொம்ப கெஞ்சுறாரேன்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன பண்ணுறாரா, அந்த மைக்கேல் ஏஞ்சலோட கையில் அந்த கல்லை சரி எடுத்துகிட்டு போ, வேறு எதாச்சும் கேட்டால் கூட உனக்கு தந்துருப்பேன், போய் என் வீட்டு வாசப்படியில் சாக்கடை அடைக்கிறதுக்கு போட்ட கல்லை போய் கேட்குறியாடா அப்படின்னு அந்த கல்லை எடுத்துகிட்டு போனவர் அந்த கல்லை எடுத்து ஒரு பூட்டப்பட்ட அறைக்குள்ளே உட்காந்து அதை செதுக்க துவங்கினாராம். அதை செதுக்கி 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 அதை ஒரு அழகான ஒரு சிலுவையாய் செய்தாராம். ஒரு நாள் அந்த வழியாக வந்த ஃபாதரு இவர் செஞ்சு வச்சுருக்கிற எல்லா சிற்பங்களையும் பார்த்துட்டு அந்த கல்லை பார்த்தோன்னே, எப்பா இந்த கல் எவ்வளோப்பான்னு கேட்டப்போ அவர் சொன்னாராம், இது $400. எவ்வளோ? $400. $400ன்றது நம்ம ஊருக்கு கிட்டத்தட்ட 4 லட்ச ரூபா. 4 லட்சம் 40,000க்கு மேலே வரும், எப்படி 1 லட்சம் மேலே வரும். அவ்வளோ அந்த அவர் சொன்ன அவ்வளவு தொகையையும் கொடுத்து அதை வாங்கி கொண்டு போய் ஒரு கிறிஸ்தவ கோயிலின் அந்த முன்னணையில மேலே அந்த சிலுவையை தூக்கி அவர் வச்சாராம். அந்த வாரம் சண்டே சர்வீஸ்க்கு அவரும் ஒரு ஃப்ரெண்டும் போயிட்டு இருக்கும்போது பல மாதம் கழித்து திடீர்னு அவருக்கு ஞாபகம் வந்ததுனால அவர் ஃப்ரெண்டு கேட்டாராம், டேய் அம்மா அன்னைக்கு என் வீட்டுக்கு வாசப்படல சாக்கடைக்குன்னு ஒரு கல் போட்டு வச்சுதானே, அந்த கல் எடுத்துகிட்டு போனியே, அதை வச்சு என்ன தான் செஞ்ச, என்ன பண்ணன்னு கேட்டப்ப அவர் சொன்னாராம், நிமிந்து பாருடான்னாராம். என்னன்னாரா, இவருடைய நிமிந்து பார்த்தாராம். என்னடா நிமிந்து பார்க்க சொல்கிற அப்படின்னோடனே திருப்பி சொன்னாராம், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த வாசலுக்கு வந்தப்போ இப்படி நெஞ்சில் இப்படி தொட்டு இப்படி முத்தம் கொடுத்தியே, இப்படி தொட்டு இப்படி முத்தம் கொடுத்தியே, நீ முத்தம் கொடுத்த அந்த கல் தாண்டா உன் வீட்டு வாசப்படியில் கிடந்த அந்த சாக்கடை கல். அல்லேலூயா. நம்பவே முடியல. டேய் என்னடா சொல்ற, அந்த கல்லா இந்த கல்ல எப்படா அங்கே வந்துச்சு? இந்த சர்ச்சோட ஃபாதர் $400 கொடுத்து அதை வாங்கிட்டு போனார்டா. என்னடா செஞ்ச நீ இந்த கல்லை எடுத்துகிட்டு போய்? அது அவ்வளோ கருப்பாக இருந்துச்சடா, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனேன், அது பலன்னு ஆகிற வரைக்கும் அதை நான் கழுவுனேன். டேய் அது ஒன்றுத்துக்கு உதவாத கல்லுனாடா அதை எடுத்து போட்டு வச்சுருந்தேன். டேய் அவர் திருப்பி சொன்னாராம், நீ ஒரு சாதாரண ஆள், உனக்கு அது என்ன கல்லுன்றது தெரியாது, ஆனால் நான் சிற்பி, எனக்கு தான் அந்த கல்லோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது எனக்கு தான் தெரியும். அல்லேலூயா. அப்பா ஒரு பையன் கையில் ஒரு வாட்சை கொடுத்து, இந்த வாட்சை போய் வித்துட்டு வாப்பான்னு அனுப்பிச்சி விட்டாரான். அவங்க இருந்து போய் தெரு ஓரத்தில் அந்த வாட்ச் வச்சு நின்றுட்டு இருந்தானா. அந்த தெரு ஓரமாக வந்தவன் கேட்டானா, என்ன தம்பி வாட்ச் விற்கிறியா? ஆமாங்க, இந்த வாட்ச் எவ்வளோப்பான்னு கேட்டதுக்கு, இந்த வாட்ச் 1000 ரூபா நானா, 10 ரூபாய்க்கு கொடுனானா. என்னது கொடுனானா? இவன் திருப்பி அவங்க அப்பாட்ட ஓடி போய் சொன்னான், அப்பா இந்த வாட்சை 10 ரூபாய்க்கு கேட்குறாங்கப்பா. அவங்க அப்பா சொன்னாரான், சரி நீங்கள் விற்றது போதும், போய் ஒரு வாட்ச் கடைக்கு முன்னாடி போய் நில்லுனாரான். வாட்ச் கடைக்கு முன்னாடி போய் நின்னோன்னா அங்கே வந்தவங்க, என்ன தம்பி வாட்ச் விற்கிறியா? சரி 100 ரூபா தாப்பா அப்படின்னாங்களா. எவ்வளோக்கு? 100 ரூபாய்க்கு. அவன் திருப்பி அங்கிருந்து ஓடி சொன்னான், என்னப்பா நீங்கள் 1000 ரூபாய்க்கு 1000 ரூபா வீடான்னு சொன்னீங்க, இப்போ அவங்க எவ்வளோ தான் கேட்குறாங்க? 100 ரூபா கேட்குறாங்க. இவங்க அப்பா திருப்பி அவனப்பா சொன்னாரான், சரி பக்கத்தில் ஒரு அருங்காட்சியம் நடக்குது, நேரம் அங்கே போ, இந்த அருங்காட்சியத்துக்கு போன்னு அனுப்பிச்சு விட்டாரான். அங்கே போனோடனே அங்கே அதை பார்த்துன்னு கேட்டாங்களா, நாங்கள் 1000 ரூபாய்க்கு இது என்ன செஞ்சுக்கிறோம்? அவன் உடனே விற்கலையாம். நேரம் அங்கே திடீர்னு ஓடி வந்து அவங்க அப்பாட்டப்பா, அங்கே 10 ரூபா கேட்டாங்க, இங்கே 100 ரூபா கேட்டாங்க, இங்கே எவ்வளோ கேட்குறாங்க? அவங்க கொடுத்துட்டுமாப்பா. அவங்க அப்பா சொன்னாரான், கொடுக்காத, என்னப்பா செய்யட்டும்? அந்த வாட்ச் எடுத்துகிட்டு மியூசியமுக்கு போனாராம். அல்லேலூயா. அங்கே மியூசியமுக்கு கொண்டு போனால் அதே வாட்சை அவங்க பார்த்தோன்னா, ஐயோ சார், இந்த ஒரு கலெக்ஷனுக்காக தான் நாங்கள் இத்தனை நாள் தேடிட்டு இருந்தோம், இந்த வாட்ச் எப்படி உங்கள் கையில் கிடச்சிச்சு? இது திட்டத்தட்ட 100 நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக கண்டுபிடிச்ச வாட்ச் இதாச்சு, இந்த வாட்சுக்கு நாங்கள் 4 கோடி தரோம், 4 கோடி கொடுத்து அந்த வாட்சை வாங்கினானா. அவங்க அப்பா சொன்னாரா, தம்பி இதிலேருந்து தெரிஞ்சுக்கோ, நீ எங்கே இருக்கிறன்றதை பொறுத்து தான் உன் மதிப்பு இருக்கு. அல்லேலூயா. நான் சொல்லிட்டா, உங்களுடைய உண்மையான மதிப்பை தெரிஞ்ச ஒரே நபர் உங்களை படைச்சவர். இந்த உலகம் உங்களை சாக்கடை கலாட்டம் பார்க்கலாம், உங்கள் தலையில் மிதித்து ஏறி போகலாம், உங்களை தூசியாக நினைக்கலாம், உங்களை குப்பையாக நினைக்கலாம், உங்களை தன் கையில் எடுத்து வணைகிற ஒரு தேவன் உங்களுக்கு இருக்கிறார். தன் கைகள் எடுத்து வணைந்து உங்களை அழகான சிற்பமாய் மாற்றி அழகான ஒரு வாழ்வை, அழகான ஒரு எதிர்காலத்தை உங்களுக்கு கொடுத்து ஒவ்வொருவரும் வணங்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு தேவன் உங்களுக்கு இருக்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது வேலை சொன்னாரேன். இத்தனை நாள் அவன் வீட்டு வாசப்பில் போட்டு மிதிச்சுட்டு போனியே, அந்த கல் தான்ப்பா நீ இது போல நீ தொட்டு கும்பிட்டு இருக்கிற கல், அந்த கல் தான்ப்பா வரவங்க போகிறவங்களாம் முத்தம் கொடுத்து கும்பிடுற கல், அந்த கல் தான்ப்பா. நான் சொல்கிறேன், இத்தனை நாட்கள் உலகம் உங்களை எப்படி வேணா பார்த்துருக்கலாம், உங்களை அழகுபடுத்துகிற ஒரு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை அழகுபடுத்துகிற ஒரு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். கரங்களை உயர்த்தி கடைசி அப்பாவை பார்த்து அந்த ஒரு வரியை மட்டும் சொல்லலாமா? என்னை அழகுபடுத்தும் நீங்க தானப்பா,
மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்கதானப்பா, மனசார மகிமைப்படுத்துவேன். மீண்டுமாய் என்னை படுத்தும் தெய்வம் நீங்கதானப்பா, அன்போடு ஆராதிப்பேன். என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்கதானப்பா, மனசார மகிமைப்படுத்துவேன். கடைசியா ஆராதனை செய்கிறேன். சொல்லுங்க, மனசார மகிமைப்படுத்துவேன். ஆராதனை செய்கிறேன். ஓ, மனசார மகிமைப்படுத்துவேன். என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்கதானப்பா, ஓ, அன்போ ஆராதிப்பேன். ஓ, என்னை படுத்தும் தெய்வம் நீங்கதானப்பா, மனசார மகிமைப்படுத்துவேன். We love you, Daddy. We love you. We love you. எங்களை அழகுபடுத்த நீர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றி. கடந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு ஒரு நல்ல மேய்ப்பராய் இருந்து எங்களை நடத்தினவர். இந்த மாதத்திலும் நீர் எங்களை வெற்றி நடை போடச் செய்வீர். எங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவீர். நாங்கள் தாழ்ச்சியை அடைவதில்லை. உம்மாலே நாங்கள் ஒரு சேனைக்குள்ளே பாய்வோம். எங்கள் தேவனாலே நாங்கள் மதில்களை நாங்கள் தாண்டுவோம். எங்களோடு இருக்கிறதற்காக நன்றி. இவ்வளவு நேரம் உம்மை துதிக்கிற பாக்கியத்தை கொடுத்தீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால பிதாவே. உற்சாகமா தலைக்கு மேல நல்ல கரங்களை தட்டி